வந்து வாக்கு சேகரிச்சாங்கன்னா அவருக்கு அதை கூட எக்ஸ் முதலமைச்சருக்கு செய்யலையே. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சி வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம சன்னதியர்கள் வந்து போதையை நோக்கி போறாங்க. அதுதான் வந்தவன சொல்றாரு அவரு, போதையை ஒழிக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அதை வந்து கொடுக்குறாருன்னா தானா வந்து வாக்களிக்க. நீங்க வந்து திமுக நல்லாட்சி செஞ்சிருந்தா ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி எறிகிறாங்க? எதுக்கு தூக்கி உங்களை தூக்கி காகிதம் மாதிரி மடிச்சு தூக்கி கீழே வீசுறாங்க? அப்ப திமுக மக்களுக்கு எந்த ஒரு நல்லவங்களும் செய்யல. நீங்க வந்து வேலை வாய்ப்பை கொண்டு வரல, இங்க படிப்பை உயர்த்தல, மருத்துவ தரத்தை உயர்த்தல, அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நீங்க முடக்கிருக்கீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம். திமுக இருக்கக்கூடிய அகிலகாணி நிர்வாகியை கைது செஞ்சாங்க சார், 2500 கோடி. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்ததுல திமுக நிர்வாகி. பிளைட்ல வந்து திமுக கவுன்சிலர் ஒரு விமான பண்பனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறார். அப்போ திமுக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவல்துறைக்கு வந்து எந்த காவல்துறை பெண்களை பாதுகாக்க வேண்டுமோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை சீண்டல் நடந்திருக்கு. அப்ப முழுக்க இந்த திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்லது செய்யல, வியாபாரிகளுக்கு நல்லது செய்யல, சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யல. இதெல்லாம் புறக்கணிச்சு திமுக வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி, மக்கள் விரும்புவாட்சி ஆனபல் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து நடத்திட்டு இருக்குன்னு பாக்கிறோம். சார், முதல்வர் விஜய் வந்து பெருந்தன்மையோட கலைஞர் உரிமை தொகை கொண்டு வராங்க. ஆனா உரிமை கொண்டாடுறது என்னமோ திமுகவா இருக்கு. கலைஞர் உரிமை தொகை இருக்க வரைக்கும் திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சார் நான் கேட்கிறேன்னா, உரிமை தொகையை கொடுப்பது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ திமுகவோட ஃபண்ட்ல கொடுக்கல சார். இது வந்து மக்களோட வரி பணம், மக்களோட டாக்ஸ். மக்களோட டாக்ஸ் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகையா வந்து கொடுக்கறாங்க. இது திமுக எப்படி வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியும்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல் திமுக உங்க ஆட்சியில வந்து நாங்க சிறப்பா கொடுத்திருந்தோம்னா நீங்க திருப்பி நீங்களே வந்து ஆட்சி கட்டில வந்திருக்கணும். அப்ப நீங்க வந்தாலும் நீங்க ஒழுங்கா, ஏன்னா நீங்க வந்து திட்டத்தை கொடுத்துட்டு உங்க அமைச்சரை வச்சு அசிங்கலப்படுத்துவீங்க. நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க வந்து லிப்டிக் போட்டு போ, ஓசி பஸ்ல போ, பாய் ஃப்ரெண்டோட போ. இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உங்களுக்கு வாக்களித்த, உங்களை நம்பி வாக்களித்த திமுக அரசாங்கம் கொடுக்கிற மரியாதையா? அப்ப மரியாதைன்னு சொல்லிட்டு அதுல என்ன வந்து உரிமை தொகையை கொடுக்குறீங்க. அப்ப உரிமை தொகையை கொடுக்கறவங்க அமைச்சரை வச்சு நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு உரிமை தொகையை உண்மையாகவே அண்ணனாக, வீட்டில் ஒரு மகனாக, எங்கள் தாய்மாவனாக இன்னைக்கு அரசாங்கத்தை வந்து ஆனபல் சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அதை மக்கள் வந்து விரும்புறாங்க. அதை பார்த்து திமுக இந்த மாதிரி வந்து ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து அதிகமா சொல்றது குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை மூலச்செலவை பண்ணி ஆட்சி கொண்டிருக்காங்க. இன்ஸ்டா ஆட்சி இந்த மாதிரி ரிப்பீட்டடா எல்லா தலைவர்களும் கொண்டு வராங்க. இந்த கேள்வி இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அவங்களோட நான் கேட்கிறேன் சார், சின்ன குழந்தைகளை மூலச்செலவுல பண்ணா இப்ப வாக்களித்தவர்கள் யாரு சார்? வாக்களித்தவர்கள் 18 வயசுக்கு மேலே உள்ளவர்கள், வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினவர்கள், வாக்காளர்களாக தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். எஸ்ஏஆர் முடிஞ்சிருக்கு, எஸ்ஏஆர் முடிஞ்சு பில்டர் பண்ணி நீங்க வந்து 72 lakhs வாக்கு போய் வாக்களிச்சிருக்காங்க. முழுக்க இந்த ஆட்சிக்கு மக்கள் 5 வருஷம் இந்த மக்கள் வந்து யாரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க சார்? ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமையை பேசக்கூடிய, மொழியை பேசக்கூடிய, கலாச்சாரத்தை பேசக்கூடிய, இந்த மக்களுக்கு நீதியை வென்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் வெற்றிடமா இருக்கின்றது. அந்த முதலமைச்சரை தேடினாங்க. அந்த முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர், மக்கள் வாக்களிச்சாங்க. ஜனநாயகம் தானே ஓட்டு தந்திருக்கீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தேர்தல் களத்தில் நின்று மக்கள் வாக்களித்து மக்கள் முதலாயிருக்கிறாரு. இதுல அவங்களுக்கு என்ன பயம்? நீங்க ஒண்ணுமே செய்யல, மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது நீங்க வந்து கவனம் கையாளணும்னு சொல்றீங்க.